அவர் அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாருங்க கப்பல் கம்மியா தான் இருக்கு, ஆட்கள் கம்மியா தான் கூட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு அவங்க எல்லாம் என்னது ஆட்கள் கம்மியா கூட்டு போக முடியுமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டு இருக்கும் போதே அங்க மூஞ்சில கோடு போட்ட ஒருத்தன், அவன் பேர் அசு, அவன் ஒருத்தனோட கழுத்தை நெரிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு இன்னொருத்தனும் டே ஏன்டா இப்படி கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டானே அதுக்கு அவனும் டே ஆட்களை குறைக்கணும்னா நம்மளுக்குள்ளே சண்டை போட சொல்றாங்கடா, இது உனக்கு புரியலையா, பாரு அமைதியா நிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு இன்னொருத்தனும் ஆமாப்பா அமைதியா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்க அப்படியாப்பா அப்படின்னு மூஞ்சில கல்ல போட்டு கொண்டுருவான் அந்த மூஞ்சில கோடு போட்டுவேன். அப்புறம் அங்க இருக்க ஒருத்தனை மாத்தி மாத்தி சண்டை போட்டு கொண்டுகிட்டே இருப்பானுங்க. அதை பார்த்து அந்த அரசன் வா இந்த மாதிரி சண்டையை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமா இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாரு, அந்த புக்கெல்லாம் எடுத்து வாசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு எமடா கிளானஸ் அந்த சூப்பர் சரிங்க அரசன் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல படிச்சு பார்த்தா அதுல இருக்கிறது அசு மூஞ்சில கோடு போட்டவன், இவன் பயங்கரமான கொலக்காரன். அடுத்ததா யூரிஜிகான்ற அந்த நிஞ்சா பொண்ணு தான், இவன் ஒரே ஆள நின்று கூட்டத்தையே போட்டு தள்ளிடுவா. அடுத்ததா ஒரு தடிமாடு படுத்து கிடக்குறான் பாருங்க, இவன் ஒரு கும்பகர்ணன், இவனை எந்த வெப்பனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பசி எடுத்துச்சுன்னா கரடியோட தலையவே கடிச்சு தின்றுவான், அந்த அளவுக்கு கொடூரமா அவனுக்கு பசி எடுக்கும். அடுத்ததா நம்ம ஹீரோவை தான் சொல்றாங்க காபி மாறுத ஹாலோ, அவன் அப்படி தனியா ஒண்ணுமே செய்யாம நின்று இருப்பான். அதை பார்த்துட்டு இவன் பாருங்க ஒண்ணு செய்யாம நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அப்படி நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஐபேட்ச் போட்டவன் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நீ எதுக்கு பேசாம வீட்டுல காய்கறி வெட்டிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு தலையை வெட்ட நீங்க வந்து அப்படின்னு கேட்டோன்னே அங்க நம்ம சாகிரியோட பிளாஷ்பேக் வரும். அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க கொண்டவங்களோட ரத்தத்தை சொட்ட சொட்ட தூக்கிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு சாகிரி நம்ம இந்த கிளான்ல பிறந்துட்டாலே இதுக்கெல்லாம் பழகிதாகணும், ஆம்பளையோ பொம்பளையோ அதெல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பசங்க எல்லாம் கல்ல கொண்டு அடிப்பாங்க, நீ கொலை பண்றவளோட மகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சாகிரி ஸ்வாட் எடுத்துட்டு எல்லாத்தையுமே எதிர்த்து நிப்பாங்க. அப்படி நின்று இருக்கும்போது அந்த பிளாஷ்பேக் முடியும். அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இந்த பக்கம் ஒரு 3 பேர் நம்ம சாகிரியை கொள்றதுக்காக ஓடி வருவானுங்க. அப்ப அந்த ஐபேட்ச் போட்டிருக்கவன் குறுக்க வர நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் அவனுங்க 3 பேர் தலையும் சும்மா சரசரன்னு வெட்டி வீசிடுவாங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம சாகிரி ஹீரோயினிக்கு அப்படி தலையில்லாத முண்டமா ஒரு ஆவி மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஹீரோயின் பயத்துல அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ காபி மாறுதா ஹாலோ அங்க இருக்க சுப்ரியர் கிட்ட போய் ஏங்க இந்த மாதிரி எங்களுக்குள்ளே சண்டை போட வைக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்ட அந்த சுப்ரியரும் டே எல்லாருமே அவங்க படகுக்காக சண்டை போட்டு இருக்காங்கடா, நீ சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு டே இவனை யார் அடிச்சு கொள்றீங்களோ உங்களுக்கு ஒரு படகு தர, நீங்க அதுல போலாம் அப்படின்னு சொன்ன அதை கேட்டு ஒருத்தனும் நான் கொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து வருவான். அதை பார்த்துட்டு ஹீரோ ஐயோ என் பொண்டாட்டிக்கு கொலை பண்றதே பிடிக்காது, இருந்தாலும் என்ன பண்றது உன்னை கொன்னே திருறேன் அப்படின்னு சொன்னேன். அது கேட்டு அவனும் டே என்னடா கொல்ல மாட்டேங்கிற கொல்லுவங்கிற ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு சொன்னேன். அது கேட்டு நம்ம ஹீரோ காபி மாறு அப்படி சைலண்டா அவன்கிட்ட போய் டேய் என்ன பண்ண சொல்ற, வேற வழி இல்லைன்னா அவனை கொண்டுதான் ஆகணும், நீ கொல்ற வரைக்கும் நான் அப்படி சும்மா பாத்துக்கிட்டா இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு வெறும் கையிலேயே அவன் கழுத்தை வெட்டிடுவாரு. அவன் கழுத்துல இருந்து ரத்தம் தெரிச்சு அப்படி செத்து போயிருவான். பக்கத்துல இருக்கவன் கழுத்துலயே ஓங்கி ஒரு மிதிச்சு அவனை கொண்டுருவாரு. அப்புறமா இன்னொருத்தன் கழுத்துலயே அதே மாதிரி வெட்டிடுவார் பாருங்க, எப்படி பீச்சு அடிக்குது ரத்தம். அடுத்தது அங்க இருக்க எல்லாரோட தலையும் சும்மா சரசரம் வெட்டி வீசிடுவாரு. அதுவும் எப்படி வெறும் கையாலேயே நம்ம காபி மாறுதா ஹாலோ சும்மா வெறித்தனமா எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ.